இங்க முல்லைன்னு ஒருத்தங்க வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேனேஜர் வழியில பார்த்து என்ன இந்த நேரத்துல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, வாங்க என் கார்ல, நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுறேன்னு சொல்லி ஏத்திக்கிறாரு. முல்லை பஸ் தயங்குற, அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி கார்ல ஏறிக்கிறாங்க. அப்ப அந்த மேனேஜர் முல்லை கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், நான் சுத்தி வளைக்க விரும்பல, நான் உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு ஓகே நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா அவங்க கிட்ட கேக்குறாரு. உடனே முல்லை காரை நிறுத்த சொல்றாங்க. அவரும் பதறி போய் என்னாச்சுன்னு கேக்குறாரு. நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. மேனேஜர் முல்லை கிட்ட ஒரே ஒரு முறை மட்டும் என் கூட இருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம இதை கண்டினியூ பண்ண தேவையில்லைன்னு சொல்றாரு. அதுக்கு முல்லை சொல்றாங்க, என்னோட சிச்சுவேஷன் என்னன்னே தெரியாம நீங்க என்கிட்ட இந்த மாதிரி வந்து கேக்குறீங்க. ஆக்சுவலா முல்லை ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்துருப்பாங்க. அவங்க ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க, நம்பி சென்னைக்கு வந்திருப்பாங்க. அந்த பையன் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிடுறான். முல்லையோட புருஷன் கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் தான் வந்து இந்த மாதிரி மணி வேற ஒருத்தர் கூட ஓடி போயிட்டான்னு முல்லைக்கு சொல்றாங்க. முல்லைக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியாது, தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அப்ப முல்லையோட பொண்ணு வந்து அம்மா அப்பா எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு முல்லை உங்க அப்பா இறந்துட்டாரு, இனிமே வரமாட்டாருன்னு சொல்லிடுறா. அதே நேரத்துல முல்லைக்கு பக்கத்து வீட்டுல ராணின்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. அவ முல்லைகிட்ட வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா வாழணும், நீ யாரு நினைச்சும் எதை நினைச்சும் யோசிக்காத, என் கூட நீ தொழிலுக்கு வான்னு சொல்லி ஒரு தப்பான தொழில் செய்யறதுக்கு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அந்த தப்பான தொழில தொடர்ந்து செய்யறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு நாள் முல்லையோட பொண்ணு வந்து நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேக்குறா. அது கேட்டதும் முல்லைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த பொண்ணு கேட்க முல்லை பதில் சொல்லாமலே இருப்பா. அதுக்கு அந்த பொண்ணு என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. அதே நேரத்தில் முல்லையோட புருஷன் திரும்பி வீட்டுக்கு வந்து இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு முல்லை, நான் இப்ப உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தான் பொண்டாட்டி, செத்ததாவே இருக்கட்டும், இனிமே என் பக்கமே வராதுன்னு சொல்லி திட்டி அங்க இருந்து அமைச்சிடுறாங்க. முல்லை கிட்ட அடிக்கடி ஒரு அண்ணா வந்து பேசுவாரு. அவர்கிட்ட அண்ணா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, போற இடத்துல பொம்பளை நான் ஒரு மாதிரி பாக்குறாங்க, நீ என் வீட்டுல ஒரு ஆளு மாதிரி, நான் உனக்கு கண்டிப்பா நல்ல வேலை வாங்கி தரமா, நாளைக்கு 10 மணிக்கு ரெடியா இரு நம்ம போலான்னு சொல்லி அவளுக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி தராரு. வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு ஒரு கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட் ஆயிடுறா. ஒரு நாள் முல்லை ராணியை போய் பாக்கணும்னு பாக்குறாங்க. என்னோட இளமை இருந்த வரைக்கும் நான் நல்லா சம்பாரிச்சேன், எப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சோ அதுக்கப்புறம் என் பக்கம் யாருமே திரும்பல, இப்பதான் நான் வாழ்ந்தது எவ்வளவு கேவலமான வாழ்க்கை எனக்கு புரிய வந்துச்சு, நல்ல வேளை நீங்க இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு வெளியே போயிட்ட, உன்னை அந்த மாதிரி தப்பான தொழில கொஞ்ச நாள் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிட்டுன்னு சொல்லி ராணி முல்லை கிட்ட சாரி கேக்குறாங்க. ராணி கிட்ட உடம்பு பாத்துக்க நான் இன்னும் நடந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ராணி இறந்து போயிடுறாங்க. நான் உங்க கம்பெனி சேர்ந்த புதுசுல நீங்க எனக்கு ஒரு நல்ல பாசா தெரிஞ்சீங்க, அதுக்கப்புறம் நீங்க போறப்போ என்ன பாக்குறது எனக்கு புரிஞ்சிருச்சு, என் பொண்ணுக்காக தான் என்னோட பழைய வாழ்க்கையை விட்டுட்டு நான் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கேன், நீங்க மறுபடியும் என்ன அந்த பழைய வாழ்க்கைக்கே போக சொல்றீங்க, என்னால எப்படி போக முடியும் அவங்க மேனேஜர் கிட்ட கேக்குறா. இதெல்லாம் கேட்ட மேனேஜர் திருந்தி, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எப்பவுமே தப்பானதுக்கு சொல்லி கேட்க மாட்டேன், இனிமே நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா பிரதரா இருப்பேன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா நாளைக்கு எப்போ பல வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு.